ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூட டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். திருமலைக்கு நீங்களும் தரிசனம் போறீங்க அப்படின்னா தரிசனம் பத்தின இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியா நம்மளோட சேனல்ல வீடியோஸா ஷேர் ஆயிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நேரடி இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலா தாங்க இருக்கு. ஹெவியா கிரௌட் ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப நார்மலா இருக்கு. நேத்து தரிசனம் பார்க்க 8 மணி நேரம் தான் ஆகியிருக்கு. 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் நேரடி இலவச தரிசனத்துல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டிடிடியோட அபிஷியல் பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்காங்க. நேத்து மொத்தமா தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,654 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. தரிசனத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. யாராவது தரிசனத்துக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா வீக் டேஸ்ல பிளான் பண்ணுங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு அடுத்தது மற்ற தரிசனங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல காலையில டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல தரிசனம் பார்த்துடலாம். இதுவே நீங்க மத்தியானம் டு ஈவினிங் இல்லைன்னா நைட் வரைக்கும் இருக்க ஸ்லாட்ல போறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். இப்போ எங்களுக்கு ஈவினிங் ஸ்லாட் தாங்க கிடைச்சிருக்கு, ஆனா நாங்க மத்தியானமே பார்த்துட்டு கிளம்பலான்னு ட்ரை பண்றோம் அப்படின்னா நீங்க தாராளமா கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். டைம் வந்து செக் பண்றது இல்லைங்க. டைம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் செக் பண்றது இல்ல. இப்போ அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து போக முடியாது. மற்றபடி இன்னைக்கான எந்த ஸ்லாட் இருந்தாலும் தாராளமா கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. கிரௌடு வந்து சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய அளவுல கிரௌடு வந்து இல்லைங்க. நைட்டுக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஸோ அதனால நைட்டுக்கு ஸ்டேல போறவங்க கொஞ்சம் அதுக்கு தேவையான ஸ்வெட்டர் இந்த மாதிரி திங்ஸ் வந்து எடுத்துட்டு போங்க. கிளைமேட் ரொம்ப நைட் டைம்ல சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குளிர் அதிகமா இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேபிள் டாப் கேலண்டர்ஸ் வந்து டிடிடியோட புக் ஸ்டால்ல அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி 450 ரூபாய்க்கான கேலண்டர்ஸும் டிடிடியோட புக் ஸ்டால்ல அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க டைரக்டா போகும்போது வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல வர்ற 10ஆம் தேதி நவம்பர் மாசம் 10ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை பிரம்மோற்சவம் நடக்க போகுது. இந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்துக்கான புக்லெட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்மளோட டெலிகிராம் குரூப்லயே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். என்னன்னைக்கு என்னென்ன வாகன சேவா இதெல்லாமே அதுல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். தேவைப்படுறவங்க அதுல செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ரஃப்லி வேணா நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் அந்த புக்லெட். உங்களுக்கு ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 10ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை பிரம்மோற்சவம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல வந்து நடக்குது. 10ஆம் தேதி வந்து துவஜரோகணம் அதாவது கொடியேற்றம் இருக்கும். அதே மாதிரி 14ஆம் தேதி கஜவாகன சேவை இருக்கும். 15ஆம் தேதி தங்க தேர் இருக்கும். அதே மாதிரி 15ஆம் தேதி புதன்கிழமை கருட வாகன சேவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி ரதோற்சவம் இருக்கும். 18ஆம் தேதி வந்து பஞ்சமி தீர்த்தம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க யாராவது தர்ஷன் போறவங்க. சோ அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னா வர்ற 9ஆம் தேதி வந்து லக்ஷ குங்குமார்ச்சனா இருக்கு. அதே மாதிரி 19ஆம் தேதி புஷ்ப யாகம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை புஷ்ப யாகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய வாகன சேவை, அதே மாதிரி கோவில்ல நடக்கக்கூடிய சேவாஸ் இருக்கும் இல்லையா, அந்த சேவாஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஆர்ஜித சேவா இன்க்ளூடிங் குங்குமார்ச்சனா பிரேக் தர்ஷனா கேன்சல்ட் இன் ஸ்ரீ பத்மாவதி திருச்சானூர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு 7/11/2003. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மோற்சவம் டைம்ல இதெல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம 7ஆம் தேதியும் வந்து கேன்சல் ஆயிருக்கு. நேத்து ஓபன் ஆகும் போதே இந்த தர்ஷன் டிக்கெட்லாம் அவங்க ஓபன் பண்ணல. ஸோ அந்த டேட்ஸ்ல எல்லாம் இது வந்து கேன்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மீதி நாளெல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன டைமிங்க்கு என்னென்ன சேவா இருக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்லெட்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. திருமலையில எப்படி வந்து நமக்கு பிரம்மோற்சவம் இருக்குமோ அதே மாதிரிதான் திருச்சானூர் பிரம்மோற்சவமும் ரொம்ப ஸ்பெஷல். தர்ஷன் போறவங்க நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நேத்து வந்து ஆன்லைன்ல ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் அந்த டிக்கெட் நேத்து ஓபன் பண்ணாங்க. இப்போ ஆன்லைன்லயே இஷ்யூ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாராவது திருச்சானூருக்கு தரிசனம் பார்க்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நம்ம போனதும் கொஞ்சம் தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டா பரவாயில்ல, ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் மாதிரியே தான். ஸோ இது வந்து 200 ரூபாய் ஒரு நபருக்கு, மேக்சிமம் 6 பேர் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். இதை புக் பண்ணிட்டு நீங்க டிக்கெட் எடுத்துட்டு போனீங்கன்னா சுபத மெட்ரோ வழியா உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய தர்ஷன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டெய்லியும் உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல எப்பயும் போல இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல டோக்கன் எல்லாமே வந்து எஸ்எஸ்டி தான். எதுவுமே வந்து நடைபாதையில போயிட்டு நீங்க நடந்துதான் போகணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. அலிப்பிரி மெட் ஆகட்டும், ஸ்ரீவாரி மெட் ஆகட்டும், அது டிபெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா டிக்கெட்டுமே
ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனா மாறிடுச்சு. ஸோ அதனால நீங்க எங்க வாங்குனீங்கனாலும் நீங்க உங்களோட ஓன் விஷ் எப்படி வேணாலும் நீங்க டிராவல் பண்ணி தர்ஷன் பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணணும், சீல் பண்ணணும், இது எதுவுமே கிடையாது. அலிப்பிரி மெட்டில் நடந்து போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா பூதேவி காம்ப்ளெக்ஸ் ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. காலையில ஒரு 3 மணி 2:30 3 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிட்டு டைரக்டா நடந்து உங்க பாட்டுக்கு போயிட்டு நீங்க தர்ஷன் பாத்துக்கலாம். காலி கோபுரத்துக்கிட்ட ஸ்கேன் பண்ணணும், சீல் வைக்கணும் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நடைபாதையிலையும் டிக்கெட் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரி மெட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கொடுக்குறாங்க. அதனால நீங்க கீழே வாங்கிட்டு கண்டினியூவா நடந்து போகலாம். இல்ல நீங்க வந்து ஓன் வெஹிக்கிள்ல கூட போய்க்கலாம். காலையில 9 மணி ஸ்டேட்டஸ் படி கரண்ட் ரன்னிங் ஸ்லாட் வந்து 7 மணி, இன்னைக்கான 7 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. 10,100 டோக்கன்ஸ் லெஃப்ட் ஃபார் த டுடே அண்ட் டுமாரோ ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது. திருப்பதியில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ். அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் வந்து இன்னைக்கு 7 மணிக்கான ஸ்லாட் தான் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு 9 மணிக்கு. இதுவே ஸ்ரீவாரி மெட்டில் 5 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 2,800 டிக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டெய்லியும் உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. சர்வ தரிசனமும் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. நீங்க டைரக்டா போய் தர்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நவம்பர் மாசத்துல என்னென்ன ஃபெஸ்டிவல் திருமலையில நடக்குது அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குறவங்க தமிழக அரசு வழங்கக்கூடிய காசி யாத்திரை, ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு டிராவல் எல்லாமே ஃப்ரீ தான். காசி ஆன்மீக யாத்திரை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அறநிலையத்துறை ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ தமிழக அறநிலையத்துறை ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதோட எலிஜிபிலிட்டிலேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸோட லிங்க் நான் வந்து டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு தடவையாக காசி யாத்திரை போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு தகுதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய புஷ்ப யாகத்தோட டிக்கெட் புக்கிங் எப்போ இருக்குன்னா நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக். இப்போ வர்ற வீக் வந்து நமக்கு நாளைக்கு 1ஆம் தேதி. ஸோ இந்த வீக்கோ இல்லைனா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வாரத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அஃபிஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது செப்பரேட்டாக அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட்டில் தான் அதோட புக்கிங்ஸும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் தான். இங்கே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் தான் தர்ஷன் பார்க்க முடியும். திருமலையில் இந்த டிக்கெட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் எல்லா புக்கிங்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அடுத்து நவம்பர்ல நமக்கு வைகுண்ட ஏகாதசியோட டிக்கெட், அதே மாதிரி பிப்ரவரி மாசத்தோட டிக்கெட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய புஷ்ப யாகத்தோட டிக்கெட்டும் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதை பத்தின அப்டேட் எப்போ வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.